ம் இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரெக்கார்டிங் போட்டுக்கோங்க. ஓகே வீடியோ மீன்ஸ் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கணும். ஓகே நம்ம இப்போ வந்து டிஎஃப்எம்ஏல CO4 பார்க்க போகிறோம். ஸோ CO4 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ரூ பொசிஷன் டாலரன்சிங். இந்த ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ அது ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ அது ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து ஒரு இப்போ வந்து இனிஷியலாக வந்து நம்ம இதான் பிளாக்கு, இதில் வந்து எல்லா ஹோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. இதான் வந்து ஒரு ஒர்க்கிங் பிளாக், இது எல்லா ஹோல்ஸ் இருக்குது. இப்போ இனிஷியலாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு டாலரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது இதுக்கு வந்து டாலரன்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ வந்து என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒவ்வொரு இதுக்கும் ட்ரில் பிட் வந்து கரெக்டாக வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ அன்யூனிஃபார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை வரும்னா, எல்லா ஹோலும் பெர்ஃபெக்டாக இருக்கா, இந்த டாலரன்ஸில் இருக்குதா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹோலுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் ஃபீஸ் வச்சு செக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அதாவது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம்னா, சைடு வியூவில் இதோட திக்னஸ் 20 mm. ஸோ டாப் வியூவில் பார்த்தா லென்த் வந்து 160. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 30. இப்போ இதுக்கையும் டாலரன்ஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இந்த லீனியர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது இந்த ஸ்கொயர் மாதிரி போட்டிருக்கேன்ல, இது வந்து டாலரன்ஸ் வந்து எவ்வளோ ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ 0.3 இருக்கு. அப்போ இந்த ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 ± 0.3. அப்போ இதான் மீன்னா இங்கிட்டு 0.3 இருக்கும், இங்கிட்டு 0.3 இருக்கும். ஸோ 0.3 0.3 0.6. அதே மாதிரி இந்த சைடு இந்த இது இருக்கு பார்த்தியா, இந்த இது வச்சு 0.6. ஸோ அது மாதிரி அதே மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஹோலுக்கு இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தேன்னா வந்து அது 0.6. அதுவே நீ இப்படி இந்த சைடு பார்த்தேன்னா வந்து 0.1 இருக்கு, 0.3 இருக்கு. அதை டபுள் பண்ணீங்கன்னா 2 ஆட் டபுள் பண்ணேன் 0.4 0.8. ஸோ அப்போ இதுக்கு ஒரு டாலரன்ஸ், இதுக்கு ஒரு டாலரன்ஸ். அப்போ இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு டைம் வாட்டி அந்த டாலரன்ஸ்க்கு ஏற்ற போல நம்ம ட்ரில் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃபங்க்ஷனல் கேஜ் வச்சு ஒவ்வொரு இதுக்கும் செக் பண்ணி பார்த்துருக்கோம் கேஜ் வச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு ஒவ்வொரு இதுக்கும். ஸோ தேர் இஸ் ஏ irregularity in the hole tolerance. Each hole has separate tolerance value and different zones. இங்கே ஏன் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா இது ஸ்கொயராக இருக்கா, இது 0.8னா கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குமா நீட்டும். ஸோ அதனால 0.8. ஸோ அதனால ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் இஸ் இன்ட்ரோடியூஸ்டு. ஓகேவா. ஸோ அதனால யூனிஃபார்ம் ஹோல் டாலரன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே யூனிஃபார்ம் ஹோல் கிடைக்குது. போனஸ் டாலரன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஏன் போனஸ் டாலரன்ஸ் இருக்குதுன்னா, எப்பயுமே நம்ம போன இதில் CO1 CO2 பார்த்துருக்கோம். என்னன்னா போனஸ் டாலரன்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் கண்டிஷன் அப்போ போனஸ் டாலரன்ஸ் 0. அடுத்து வர ஒவ்வொருக்கும் டாலரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாலரன்ஸ் இருக்கனால இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிற மேக்ஸிமம் கண்டிஷன் கண்டிப்பாக ட்ரில் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் கண்டிஷன் இங்கே இருக்கும், இன்னொரு கண்டிஷன் இங்கே இருக்கும். ஸோ நடுவில் தான் பண்ணுவோம். அப்போ நமக்கு கரெக்டாக டாலரன்ஸும் கிடச்சிச்சு, கரெக்டாக ட்ரில்லும் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனால் போனஸ் டாலரன்ஸ் அவைலபிள் டியூ டு மேக்ஸிமம் மாடிஃபை கண்டிஷன். ஆல் ஹோல்ஸ் ஹேவ் சேம் சர்க்கிள், எல்லாமே சேம் சர்க்குலராக தான், எல்லாமே ஒரே சர்க்குலராக இருக்கும். 3Dல பார்த்தீங்கன்னா சிலிண்டராக இருக்கும். அதனால ட்ரூ பொசிஷன் டாலரன்சிங் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதான் ட்ரூ பொசிஷனிங் டாலரன்சிங். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா அதை வச்சு சம் பார்க்கலாம். இதை பேஸ் தான் சம் வரும். ஸோ இது நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ திக்னஸ் வந்து 20. ஸோ அதே தான் டயா போட்டிருக்கேன். இந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பிட்டோட டாலரன்ஸ் ஏரியா இருக்கும்ல, அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அது ஐசோமெட்ரிக்ல போட்டிருக்கேன். ஃபங்க்ஷனல் கேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்பெசிமனை வச்சு, ஸ்பெசிமன் ஒன்று இருக்கும். மேபி வந்து ஒரு பிளேட்டு 4 ஹோல் இருக்கு, இதெல்லாம் ஹோல்னு வச்சுக்கோ. ஹோல் இருக்குன்னா அந்த 4 ஹோலுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஷாஃப்டை வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ ஒரு பிளாக் வித் ஷாஃப்ட் 4 ஷாஃப்ட் இருக்கும். ஸோ அதான் ஃபங்க்ஷனுக்கு இதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷாஃப்ட் வச்சுருக்கோம். ஓகேவா. இப்போ வந்து ஒரு பிளேட் இருக்குது, எல்லாமே ஒரு ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஷாஃப்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் என்ன வேணும், ஒரு ஹோல் வேணும். அப்போ அந்த ஹோல் இருந்துச்சுன்னா அதான் ஃபங்க்ஷனல் கேஜ். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிமனுக்கு ஏற்றாறு போல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனல் கேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அது என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ அதான் வந்து இங்கே நான் ஃபுல்லாக இங்கே ஆல்ரெடி போட்டதை வந்து
ட்ரூ பொசிஷன் இன்டாலரன்ஸ் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் 10H8 தான். அப்போ எல்லாத்தோட எல்லா ஹோலோட அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்டும் 0.022 இது 0 அப்படின்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டைமென்ஷன் போட்டு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் போட்டிருந்தேன்னா என்ன அர்த்தம்னா அது வந்து ஃபிக்ஸ்டு டைமென்ஷன்ஸ். இதை வந்து யாரும் மாற்ற முடியாது. இந்த லென்த் வந்து இவ்வளோதான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதுக்கு வந்து மேக்ஸிமம் கண்டிஷன் மாடிஃபையர் போட்டிருக்கேன், டாலரன்ஸ் கொடுத்துருக்கேன், ஏபிசி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது இருக்குல்ல ட்ரில் பிட் உட்காரக்கூடிய ஏரியா. அப்படி இப்போ வந்து ஒரு பிளேட் வித் ஹோல், இந்த மாதிரி ஹோல் இருக்கு. ஸோ இதை செக் பண்றதுக்கு ஹோல் இருக்கனால செக் பண்றது கண்டிப்பான முறையில் ஒரு பின்னு வேணும். எந்த பின்னு? ஃபங்க்ஷனல் கேஜ்னு சொல்ற ஒரு பின் வச்ச நான் இது வேணுமா? ஸோ அதான் வேல்யூ அட் விச். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பின்னோட இதை வந்து எப்படி டிசைன் பண்ணணும் கேட்டீங்கன்னா இதோட டாலரன்ஸு 0 இருக்கணும். இப்ப இந்த இடத்துல வந்து ஹச் வந்து இது இருக்கு, ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இது வந்து அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் வந்து 10. இதை வந்து இப்படி எழுதுறதை விட இதை நீங்க பிரிச்சதுன்னா இந்த மாதிரி வருதா? அப்ப அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் பார்த்தோம்னா என்ன போடுவேன்? 10.022 போடுவோமா? அப்ப இதான் வந்து இது ஒரு நிமிஷம் நான் நீட்டா நான் வந்து எம்எம்சி எல்எம்சி எழுதிக்கிறேன். இது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் தான் நிறைய படிச்சிருக்கிறோம், அப்படியே சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அப்போ வந்து இது யூடாது அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அது வந்து எவ்வளோ வரும்? 10.022 வருமா? அப்போ லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் அது எவ்வளோ வரும்? 10 வரும். ஏன்னா இந்த இடத்துல 0 தானே இருக்குது, அதனால 10 தான் வரும். 10.00 போயிட்டு இருக்கும், ஓகேவா? 00 இருக்கும். இப்ப நமக்கு இதோட டயா கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஒஸ்ட் கேஸ் இப்போ வந்து ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் என்ன? லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட், அதான் வந்து மேக்சிமம் மெட்டீரியல் கண்டிஷன். அப்போ குட்டி ஓட்டல் தான் மேக்சிமம் மெட்டீரியல் இருக்கும், கரெக்டா? இந்த இடத்துல வந்து நான் 0ன்னு கொண்டு வரணும், ஓகேவா? இந்த இடத்துல அதான் ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் சொல்றாங்க. அதான் 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னு அதுக்கு பின்வருவதில் பார்க்கலாம். கண்டுபிடிக்கணும். இந்த பின்னோட கண்டுபிடிக்க என்ன ப்ரொசீஜர்னா இந்த இடத்துல நான் வந்து 0 வரணும். இந்த இடத்துல வந்து நான் 0 கொண்டு வரணும்னா இந்த லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் இருக்குல்ல, இது எப்படி மாத்தலாம்? 9.8 மாத்தலாமா? 9.8 மாத்தா 0 ஆகுமா? ஏன்னா இங்க ஆல்ரெடி வந்து எனக்கு என்ன இருக்கு? 0.2 இருக்கு, கரெக்டா? 0.2 இருக்கு. ஸோ அப்போது இங்க ஆல்ரெடி வந்து இது வந்து மீன் வேல்யூ, இதுல இருந்து அப்பர் மேக்ஸிமம் கண்டிஷன் மினிமம் கண்டிஷன் கொண்டு வந்துருக்கிறேன். அதுல ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் எது? லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட். அந்த ஒஸ்ட் கேஸ் கண்டிஷனை தான் நம்ம மாற்றணும். ஏன்னா அதை வச்சு டிசைன் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் டிசைன் பண்ணுவோம். ஸோ அதனால 9.8. இப்போ இந்த 10 இருக்கிறனால 0.2 இருந்துச்சு. இப்போ இது 9.8 மாறினா இங்க 0 ஆயிருமா? இது புரிஞ்சுல எல்லாருக்கும்? ஓகே. அப்ப 9.8 மாறிடுமா? அப்ப அந்த 9.8 தான் என்னுடைய பிண்டயா, புரியுதா? இது வந்து அப்படியே நம்ம மனக்கணக்கில் போடுறது. இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எழுதி போடணும்னா வந்து கிவன் டாலரன்ஸ் எவ்வளவு? 0.2 இருக்கு, கரெக்டா? நமக்கு வந்து டோட்டல் பொசிஷனிங் டாலரன்ஸ் வந்து இந்த இடத்துல 0 ஆகணும்னா போனஸ் டாலரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? -0.2 இருக்கணும். இப்போ வந்து இனிஷியலா வந்து நம்மளாம் அப்படியே இந்த மாதிரி மெத்தட்லையும் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் சிமிலர் மெத்தட் தான். இது வந்து கொஞ்சம் எழுதி போடுற மாதிரி இருக்கும். ஸோ கிவன் டாலரன்ஸ் அளவு 0.2, அதான் இந்த 0.2 இருக்குல்ல, அதான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் கேஜ் ஃபங்க்ஷனல் கேஜோட கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் பொசிஷன் டாலரன்ஸ் வந்து 0 இருக்கணும். இந்த இடத்துல 0 இருக்கணும்னா போனஸ் டாலரன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? எப்பவுமே என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இதையும் இந்த காலமே ஆட் பண்ணி தானே போடுவோம். இங்க 0 வரணும்னா இங்க -0.2 தான் வரணும். அப்ப இந்த -0.2 எங்க அப்ளை பண்ணணும்னா இந்த லீஸ்ட் மெட்டர் கண்டிஷன் இருக்குல்ல 10, அது அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண 9.8 வருதா? இப்ப 9.8 தான் என்னுடைய ஃபங்க்ஷனல் கேஜோட டயா. இந்த மெத்தட் வந்து பார்த்தோம்னா அப்படியே மனக்கணக்குல வந்து அப்படியே பண்றது, ஓகேவா? ஸோ ப்ரொசீஜரா பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த
பண்ணணும். டாலரன்ஸ், போனஸ் டாலரன்ஸ், டோட்டல் பொசிஷன் டாலரன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டயா இது வந்து எப்படி நான் போட்டிருக்கேன்னா இதுக்கு நடுவில் வந்து நிறைய டயாமீட்டர்ஸ் இருக்கும்ல. 10 இருக்கும், 10.0001 இருக்கும், 02 இருக்கும், 022 இருக்கும். நமக்கு நிறைய போயிட்டே இருக்கும். நமக்கு வந்து எது தேவையோ அதுதான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ 10 தான் வந்து என்னுடைய மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். கரெக்டா? அதான் LSL மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனு. ஸோ அது அப்போ கிவன் ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சேமாக தான் இருக்கும். போனஸ் டாலரன்ஸ் வந்து இந்த 10ஐயும் இதையும் செப்பரேட் பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி இதையும் செப்பரேட் பண்ணி எழுதுவோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவோம். இந்த இடத்துல வந்து டோட்டல் பொசிஷன் டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ வந்து என்ன, நம்ம கிட்ட இருக்க ஸ்பெசிமன் என்ன, பிளேட் வித் ஹோல். அப்போ நமக்கு என்ன வேணும், ஷாஃப்ட் ஃபங்க்ஷனல் கேஜ் வரப்போகிறது. இங்கே ஹோல் இருந்தால் ஷாஃப்ட் தான் இருக்கணும். அப்போ ஃபங்க்ஷனல் கேஜ் பின் சைஸ் அது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம படித்தோம்ல, இது நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சு CO3 இப்போ நமக்கு வந்து ஹோலு இதான் உள்ள போகக்கூடிய பின்னு. அப்ப இந்த மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் ஆஃப் த ஹோலு மைனஸ் நடுவில் உள்ள டாலரன்ஸ் அப்படிதான் போட்டிருக்கேன். ஃபங்க்ஷனல் கேஜ் பின் சைஸ் வேணும்னா ஹோல் சைஸ் அட் எம்எம்சி ஏன் வருதுன்னா ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் வருது. இது நடுவில் உள்ள இது வந்து பார்த்தோன்னா ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் அட் எம்எம்சி. அந்த இடத்துல பொசிஷன் டாலரன்ஸ் படிச்சிருப்போம், இங்கே ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் படிக்கும். ஏன் ட்ரூ வருது, எல்லா ஓட்டைக்கும் சேம் நம்ம டாலரன்ஸ் கொடுக்குறோம், அதனால ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ். இப்போ ஹோல் சைஸ் அட் எம்எம்சிங்கிறது என்ன, 10. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த 10 தூக்கி அப்படிங்க போட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் அட் எம்எம்சி என்ன, எம்எம்சிங்கிற கண்டிஷன் எங்க வருது, இங்கே தான் வரும். இதானே எம்எம்சி, சாரி இதானே இதான எம்எம்சி. நம்மளுக்கு இந்த மேல உள்ள கண்டிஷன் தான் எம்எம்சி. ஸோ அப்போ 0.2 இங்கே போட்டேன், மைனஸ் பண்ண 9.8. இதுவும் 9.8 தான். அதாவது இந்த டயா கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். ப்ரொசீஜர் வைஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி போட்டுக்கிறது, மனக்கணக்கில் பண்ணா இந்த மாதிரி போட்டுக்கலாம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? மொத்தம் 2 மெத்தட் தான். இதைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட இதுல பண்றதும் சேமா தான் இருக்கும். இதுதான் வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பின் சைஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப நமக்கு பிளேட் வித் ஹோலுக்கு வந்து நம்ம ஷார்ட்டோட கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை நம்மளோட ஸ்பெசிமனு இதாவே இருந்துச்சுன்னா, இது ஷார்ட்டாவே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஹோலோட டயா கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எப்பயும் போல இதை போட்டுட்டு ஃபங்க்ஷனல் குரூப் ஹோல் சைஸ் வேணும்னா என்ன பண்ணணும், அதே தான். இங்கே ஹோல் சைஸ் அட் எம்எம்சி, இங்கே ஷார்ட் சைஸ் அட் எம்எம்சி, இங்கே மைனஸ், இங்கே பிளஸ், ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் அட் எம்எம்சி. இதை வந்து படிக்கணும்னு தேவையில்ல. இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த ஹோலுக்குள்ள பின்னு போகுது. அப்ப இந்த பின்னோட டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற புரிஞ்சு இதை எழுதிட்டு அதுவே ஃபங்க்ஷனல் குரூப் ஹோல் சைஸ் வேணும்னா ஹோலா ஷார்ட்டா மாத்திரு, மைனஸ் பிளஸ்ஸா மாத்திரு. அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணா முடிஞ்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்சிங் அப்படின்னு சொல்றாங்க. 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல டாலரன்ஸே இல்லாம இருக்கிறது. ஸோ அதே தான் நம்ம பார்த்தோம்ல, இந்த இடத்துல டாலரன்ஸ் 0 ஆகணும்னா முதல்ல எவ்வளவு டாலரன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த இடத்துல ஹோலா ஷார்ட்டான்னு பார்க்கணும். ரெண்டுத்துக்கும் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் பார்க்கணும். ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் வந்து ஒரு வேல்யூ வரும் 10. அப்போ இங்கே எவ்வளோ வேல்யூ இருக்கு, 0.2 இருக்குது. அப்போ இந்த வேல்யூவை 0 மாற்றணும்னா இங்கே எவ்வளோ குறைக்கணும், 0.2 குறைக்கணும். அப்போ இப்போ 9.8 இருந்துச்சுன்னா இங்கே 0 இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இது வந்து இந்த 9.8 பிளஸ் ஆர் பிளஸ் 0.22ங்கிறது இதை பார்த்து எழுதுங்கடா. அந்த இங்கே ஹைட்டும் கொடுத்துருக்காங்கல்ல, டேட்டா புக்கை பார்த்து 0.22 குழப்பிக்க வேண்டாம். ஸோ இது ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் 10 வந்து கழித்தோம்னா நமக்கு வந்து 0.22 கிடைக்குது. அப்போனா வந்து 9.8ன்னு வச்சுக்கலாம், 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம 0 பொசிஷன் டாலரன்ஸ் யூஸ் பண்ணோம்னா சைஸ் வைஸ் வேணா வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் பொசிஷன் வைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதான் 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ். இது ஒரு சம் இருக்கு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஏன் வந்து ட்ரூ பொசிஷன் டாலரன்சிங் படிக்கிறோம், ஏன் யூஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் என்ன பார்த்தாச்சு. இங்கே 0 வரணும், டாலரன்ஸும் 0வா இருக்கும், அதுவும் பார்த்தாச்சு. ஓகேவா? இதுல வந்து ஒரு இது இருக்குது, டுட்டோரியல் இருக்குது. டுட்டோரியல் சம் பார்த்துக்கலாம். டுட்டோரியல் சம் இதே பார்த்தலாம்டா, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா?
இந்த சம் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா components are to be manufactured in mass quantities conforming to be conforming to the blueprint drawing shown in figure 1. Size of the holes on the produced samples are dia 15.03 15.07. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 2 ஹோல் இருக்குது. எல்லாமே கொடுத்துட்டாங்க. dia 15H10 கொடுத்துருக்காங்க, 0.1 கொடுத்துருக்காங்க. அப்ப calculate the position tolerance applicable to the holes, reproduce the drawing on your answer sheet and show the tolerance one. இதே தான் நம்ம டிரா பண்ணி இந்த இடத்துல ஆன்சர் 0 இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சு காமிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசைன் த ஃபங்க்ஷனல் கேஜ். டிசைன் த ஃபங்க்ஷனல் கேஜ்னா என்ன? ஃபங்க்ஷனல் கேஜோட டயா கண்டுபிடிக்கிறோம். ஃபங்க்ஷனல் கேஜோட டயா வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? எம்எம்சி ஆஃப் த ஹோல். கரெக்டா? எம்எம்சி ஆஃப் ஹோல் மைனஸ் அந்த டாலரன்ஸ். அந்த டாலரன்ஸ் எவ்வளோங்கிறது டயக்ராம் போட்டு பார்த்து அந்த பாக்ஸ் போட்டால் தெரியும். அப்புறம் திரும்ப ட்ரா பண்ணி 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ்க்கு, அதாவது இங்கே 0 இருந்தால் என்ன டயா மாறும் அப்படின்னு பார்க்கணும். 15னா இங்கே வந்து 14.9 வரும். அவ்வளோதான். இது அப்படியே மணக்கங்களே போட்டாச்சு. அதை வந்து டேபிள் காலம் போட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் போட்டிருப்பேன். கிவன் பொசிஷன் டாலரன்ஸ் அளவு 0.1, அதான் இங்கே இருக்கு 0.1, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து டயா வந்து 15.03 15.07. ஏன் அதை எடுத்திருக்கேன்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 15.03 15.07 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால நம்ம அதை மட்டும் போட்டுக்கிட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம டாலரன்ஸ் வந்து கிவன் அளவு 0.1 0.1 0.1 0.1. போனஸ் டாலரன்ஸ் எப்படி சூஸ் பண்ணுவோம் நம்ம? இதேதான் திரும்ப திரும்ப அதான் சொல்லிட்டே இருக்கேன் நான். இது என்னது? ஹோல்னா என்ன? ஹோலுக்கு ஒர்ஸ்ட் கேஸ் கண்டிஷன் என்ன? மேக்ஸிமம் டே கண்டிஷன். மேக்ஸிமம் டே கண்டிஷன் எப்போ இருக்கும்? எல்எஸ்எல் இருக்கும். எல்எஸ்எல் தான் வந்து 15. அது வந்து இங்கே பார்த்துருப்போம் நம்ம. 15H10 இருக்கா? 15H10க்கு எல்எஸ்எல் 15 தான் இருக்கு. அப்போ 15 மைனஸ் 15.03 போட்டால் போனஸ் டாலரன்ஸ் கிடைக்கும் 0.03. 15 மைனஸ் 15.07 போட்டால் 0.07 கிடைக்கும். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 டோட்டல் டாலரன்ஸ் பொசிஷன் டாலரன்ஸ் கிடைக்குமா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கு. 2 ஹோலோட டயா வந்து 15. இதுக்கு வந்து 15.03 வேணுமாமா. ஓகேவா? இதுக்கு வந்து 15.07. ஸோ அதுக்கு வந்து நம்ம டாலரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 0.13. அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? 15 பிளஸ் ஆர் மைனஸ் 0.13. இதோட டாலரன்ஸ் அளவு 15 பிளஸ் ஆர் மைனஸ் 0.17 அப்படிங்கிறத போட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபங்க்ஷனல் கேஜ். அங்கே படிச்சது தான். இது ஹோலு, இது வந்து பின்னு, இது மொத்தம் எம்எம்சி கண்டிஷன் ஆஃப் த ஹோலு. அது 15 போட்டேன். ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் அட் எம்எம்சினா என்ன? எம்எம்சினா முதலே போட்டிருப்போம். அது என்னது? 0.1. ஏன் 0.1 போட்டிருக்கேன்? இனிஷியலாக வந்து இங்கே நான் ஒரு ரோ எழுதுனா என்ன எழுதியிருப்பேன்? 15 மட்டும் போட்டிருப்பேன். 15 மட்டும் போட்டுதான் எவ்வளோ இருக்கும்? கிவன் வந்து 0.1 இருக்கும். எப்பயுமே அக்கார்டிங் டு ரூல் 1 போனஸ் டாலரன்ஸ் வந்து எம்எம்சி கண்டிஷன் 0 தான் கொடுப்போம். அப்படிங்கும்போது என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 0.1 கிடைச்சிருக்கும். அதான் ஸ்ட்ரெயிட்டாக 0.1 போட்டேன். போட்டால் 14.9. நான் சொன்னேன்ல, இங்கேயே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து 0 வரணும்னா இதை கொஞ்சம் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை போட்டு கழிக்கணும். 14.9. அப்போ 0 வந்துருச்சு. 14.9 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதை நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு டயா 14.9 mm போட்டு இந்த இதை நான் வரையாம விட்டுருக்கேன். இது பண்ணிருக்கேன். இந்த இதை வரைஞ்சு இங்க வந்து ஆன்சர் 0 மட்டும் போட்டாலே போதும். அவ்வளவு சம் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே. ஸோ நம்ம வந்து ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸையும் படிச்சாச்சு, 0 ட்ரூ பொசிஷன் டாலரையும் முடிச்சாச்சு. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஃபாஸ்ட்னஸ். இந்த சம் முடிஞ்சு, இந்த சம் முடிஞ்சு, இதெல்லாம் முடிஞ்சு. ஓகேவா? இப்போ அடுத்து பார்க்க போறது முக்கியமான இது ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ், ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ். ஓகேவா? இது வரைக்கும் நடத்த வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? புரியலையா? ஓகே. இப்போ பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ், ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ். ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ் எங்கே இது? இப்போ நான் கூட இன்னொன்று சொல்லிடுறேன். வெத்து பேஜ் இருக்கா? இப்போ ஒரு பிளேட் இருக்கு, இங்கே ஒரு பிளேட் இருக்கு, இங்கே ஒரு பிளேட் இருக்கு. ஸோ இதில் ஒரு ஹோல் போட்டிருக்காங்க, இதில் ஒரு ஹோலு, இதில் ஒரு ஹோலு. ஓகேவா? இப்போ எப்போ வந்து இது வந்து சால்ட் பாக்ஸ்ல பார்த்துருப்போம், சால்ட் பாக்ஸ் வீடியோவில். இப்போ இது வந்து த்ரூ ஹோலா? இது வந்து பிளேட் 1, இதை பிளேட் 2 வச்சுக்கோ. இது வந்து த்ரூ ஹோல். இந்த மாதிரி த்ரூ ஹோல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம இது ரெண்டையும் சேர்த்து, இப்போ ரெண்டையும் சேர்த்துனா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்குமா? டயக்ராம் ஒரு மாதிரி வருது, அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்குமா?
இப்ப நான் வந்து ஒரு நட்டு போடுறேன். நட்டுன்னு அசைன் பண்ணிக்கோங்கடா. இதுதான் த்ரெட். ஓகேவா? ஸோ நட்டோட ஹெட் இந்த இருக்கு. இங்க ஒரு போல்ட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பிளேட்டு, இந்த செகண்ட் பிளேட்டு ரெண்டையும் போட்டு அப்படியே நட்டு போல்ட் போட்டு அட்டாச் பண்ணுவோம். ரெண்டு ரெண்டு பிளேட்டும் அப்படியே அட்டாச் ஆயிடும். இந்த இதுக்கு பேர் தான் வந்து இது ஃப்ளோட்டிங் ஃபாஸ்டனர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி அதாவது ரெண்டு பிளேட் இருக்கு, ரெண்டு பிளேட்டும் த்ரூ ஹோல் இருக்கு, ரெண்டு த்ரூ ஹோலையும் போட்டு நான் அட்டாச் பண்றேன்னா அதுக்கு பேர் தான் எனக்கு ஃப்ளோட்டிங் ஃபாஸ்டனர்ஸ். ஒருவேளை இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். எரேசரோட சைஸ் ஓகே. இப்போ வந்து இங்க ஒரு பிளேட் இருக்கு, இங்க ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக் வந்து எவ்வளவு பெருசுன்னு தெரியாது, அதான் இப்படி போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு த்ரூ ஹோல் இருக்கு, இதுக்கு ஒரு பாதி ஹோல் தான் இருக்குது. இந்த இடத்துல நான் த்ரெட் போட்டேன், புரியுதா? இந்த இடத்துல ஒரு ஹோலு ஃபுல்லா த்ரெட் போட்டேன். அப்ப என்ன பண்ணுவேன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேட்டு, செகண்ட் பிளாக். ஸோ இதுக்கு வந்து நட்டு போட்டேன்னா இது நட்டு இப்படி போடுவேன்னா ரெண்டு அட்டாச் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, ரெண்டு ஒட்டிக்குச்சு. இதுவும் இந்த பிளேனும் கோயின்சைடு. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து நான் நட்டு போட்டேன்னா எனக்கு வந்து என்னன்னா போட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு நட்டோட என்ன இருக்கும், ஸ்க்ரூ த்ரெட் இருக்கும். இந்த த்ரெட் போய் இந்த பிளாக்ல உள்ள த்ரெட்ல போய் அப்படியே அட்டாச் ஆகிக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஃபாஸ்டனர்ஸ் பேர் தான் ஃபிக்ஸ்டு ஃபாஸ்டனர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதை பார்த்தா புரிய வைக்க. ஸோ இது வந்து பிளேட் 1, பிளேட் 2, பிளேட் 3. இது ஃபுல்லாக த்ரூ ஹோல் இருக்கு. நட்டு போல்ட்டு நட்டு போட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அட்டாச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது என்னன்னா இதுல வந்து பாதி ஹோல் தான் போட்டிருக்காங்க இந்த செகண்ட் பிளேட்ல. ஆனா உள்ளக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு த்ரெட் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரைட்டாகவே அட்டாச் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது பேர் ஃபிக்ஸ்டு ஃபாஸ்டனர்ஸ். ஓகே, ரெண்டு பிளேட்டு, ரெண்டு த்ரூ ஹோல், ஒரே போல்ட்டு, ஒரு போல்ட்டு நட்டு போட்டு முடிச்சுட்டேன்னா அது ஃப்ளோட்டிங் ஃபாஸ்டனர்ஸ். ஒரு ரெண்டு பிளேட் இருக்கு, ஒரு பிளேட்ல த்ரூ ஹோலு, இன்னொரு பிளேட்ல ஹோலு பிளஸ் டேப் பண்ணியிருக்காங்க. ட்ரில்லிங் பிளஸ் டேப்பிங் அதாவது பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ்டு ஃபாஸ்டனர்ஸ். ஸோ ரெண்டையும் போட்டால் முடிஞ்சா. ஸோ இது அதுவே ஃபிக்ஸ்டு ஃபாஸ்டனர்ஸ். இப்போ ஃப்ளோட்டிங் ஃபாஸ்டனர்ஸை எப்படி சம் சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ கான்செப்ட் முடிஞ்சா சம் போகலாம். பிளேட் 1, பிளேட் 2, பிளேட் 3 are fastened together using two sets of M12 bolts. அப்போ ஷாஃப்ட் உடைய M12 and nuts. Two clearance holes are presented on each of these plates as shown. அப்போ இங்கே ஒரு ஓட்டை, இங்கே ஒரு ஓட்டை இருக்குது. Calculate the maximum permissible values of the position tolerance applicable at maximum metal condition to locate the holes on each of these plates. ஓகேவா? வரும். இப்போ இதான் ஃபார்முலா. ஃப்ளோட்டிங் ஃபாஸ்டனர்ஸ்க்கு இதான் ஃபார்முலா. T1 பிளஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் ஹச், இங்கே ஒன்று வராது, ஹச்னே வச்சுக்கோ. இப்போதைக்கு ஒன்று ஏன் வரும்னு சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன் நான். ஸோ ஹச் மைனஸ் எஃப். டீங்கிறது டாலரன்ஸ். ஒர்க்கிங் கிளியரன்ஸ்ங்கிறது கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க சார். கொஸ்டின்ல வந்து கொடுக்கலன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுக்கலாம், ஜீரோ எடுத்துக்கலாம். கொஸ்டின்ல மோஸ்ட்லி கொடுத்தாலும் எடுத்துக்கோ. ஸோ ஹச்ன்னு என்னன்னா ஹோலோட சைஸ். எப்பயுமே ஹோலுக்கு மேக்ஸிமம் ஒஸ்ட் கேஸ் என்ன, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா குட்டி ஓட்டை. ஸோ அதான் மினிமம் டயா ஆஃப் த ஹோல்னு போட்டிருக்கேன். எஃப் வந்து ஷாஃப்ட். ஓகேவா? எஃப்னா ஷாஃப்ட், ஷாஃப்ட்னா இங்கே என்ன, போல்ட்டு. போல்ட்டோட ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் என்ன, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். அதான் அப்பர் மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஃபாஸ்டனர். ஸோ இப்படிதான் ஃபார்முலா. ஸோ டி பிளஸ் ஒர்க்கிங் கிளியரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் எஃப். ஸோ டீங்கிறது டாலரன்ஸ். இந்த ஃப்ளோட்டிங் ஃபாஸ்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். T1 தனியாக டாலரன்ஸு, T2க்கு தனியாக டாலரன்ஸு, T3க்கு தனியாக டாலரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இங்கேருந்து 1 போட்டுன்னா H1 F1 வந்திருக்கும். இப்போ இந்த டயக்ராம் எல்லாமே கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வந்து என்ன ஃபார்முலா,
அப்ப நான் என்ன பண்றேன், T1 ஒர்க்கிங் கிளியரன்ஸ் எனக்கு கொண்டு வந்துட்டேன், மைனஸ் ஆயிரும். ஆனா எனிதிங் ஹவ் இட் ஷுட் பி 0. ஏன்னா கொஸ்டின்ல வந்து எதுவும் கொடுக்கல, ஆனா 0 எடுத்துக்கிறாச்சு. H1 நான் என்ன சொன்னேன், worst case condition of the whole. அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன். மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன்னா குட்டி, மினிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஹோல். அப்ப H1. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நீ டேட்டா புக்ல போய் வந்து என்னதான் பார்த்தாலும் அந்த கீழே உள்ள வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வருமா, மேல ஒரு வேல்யூ கீழே வேல்யூ வருமா, கீழே உள்ள வேல்யூ எப்பயுமே 0.0 தான் இருக்கும். ஸோ அப்போ எப்பயுமே 12.5 தான் அதோட மினிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஹோல். அதனால 12.5 போட்டிருக்கேன். F1ங்கிறது என்ன, மேக்ஸிமம் டயா. எப்பயுமே இந்த M12 கொடுத்தாங்கன்னா அதான் எடுத்து போட்டுக்கணும். ஸோ அதான் மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட், அதான் போல்ட்டு, அதான் வந்து -12. ஸோ 12.5 -12 ஆச்சு, T1 கிடைச்சிருச்சு. சேம் சிமிலர் வே. ஸோ 12.3 ஹோல், 12.3 -12 0.3. ஸோ 12.4 -12 0.4. அவ்வளோதான். T1, T2, T3 கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ். இந்த டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். அது மாதிரி கொடுக்கலன்னா வந்து எப்படி வேணும் சொல்றேன். அடுத்த 2-3 சம் இருக்கு, அதை சொல்றேன். ஸோ இங்கே வந்து இனிஷியலா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் தான் இருந்திருக்கும், கொஸ்டின் மார்க் தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே நம்ம எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் என்ன சொல்லுவேன்னா, இந்த இடத்துல இந்த டயக்ராம் இருக்கலாம், இந்த இதை மட்டுமே நீ என்ன பண்றீங்கன்னா வரைஞ்சு 0.2 எழுதிடுங்க, பெட்டர் வே. ஓகேவா? அப்புறம் ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ். இப்போ வந்து நம்ம சம் பார்க்கும்போது புரிஞ்சிச்சு, இது வந்து ஃப்ளோட்டிங் ஃபிக்ஷன். எக்ஸாம்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இதுல இருக்குது, சொல்றேன். Plate 1, Plate 2 are to be fastened together using two numbers of M12 plates. Calculate the maximum permissible values of coefficient tolerance applicable to MMC to locate. இந்த மாதிரி M2 இங்க பாரு, இந்த இடத்துல வந்து M12 போல்ஸ் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா இங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. M12 அதோட பிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்க வந்து த்ரெட் போட்டிருப்பாங்க, அதுக்கும் இது மேட்ச் ஆகணும்ல. ஸோ பிச்சுனா கொடுத்துருப்பாங்க, அதுக்கு டாலரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இங்க வந்து பீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பீன் கொடுத்துருந்தா வந்து ப்ரொஜெக்ட் டாலரன்ஸ் ஜோன் அர்த்தம். அந்த மாதிரி கொடுத்தா அந்த இடத்துல வந்து நம்ம போடக்கூடிய பிளேட்ல வந்து டாப்பிங் இருக்கு, அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்படிதான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஃபார்முலா போட தெரிஞ்சுக்கணும். இதோட ஃபார்முலா வந்து இந்த மாதிரி இருக்கும், T1 ஒர்க்கிங் கண்டிஷன் HF. இதோட ஃபார்முலா ஒன்றும் பெருசானா இருக்காது, எல்லாம் ஈஸி தான். இந்த இடத்துல பிளஸ் T2 போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். இங்க பிளஸ் ஒர்க்கிங் கிளியரன்ஸ் இருந்திருக்கும், இல்லாத நம்ம அப்படியே போட்டாங்க. ஸோ அப்ப T1 plus T2 plus working clearance H minus F. இந்த HF கண்டிஷன்னா ஆல்ரெடி படிச்சது தான், அதே தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரொஜெக்டட் Pங்கிறது கொடுத்தனால இங்கே வந்து பிளஸ் T2 கொடுத்தாச்சு. அப்போ H என்ன எடுக்கணும், நான் இனிஷியலாக தியரியில சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். ஸோ இது த்ரூ ஹோலு, இது வந்து டேப்டு ஹோல் வித் டேப்னு சொல்லியிருப்பேனா. அப்போ Hனா என்ன, ஹோல். அங்கே எங்கே த்ரூ ஹோல் இருக்கு, இங்கே தான் இருக்கு. அப்போ இதில் தான் போடணும். 12.5 போட்டிருக்கேன். F வந்து 12, M12 கண்டிஷனா. ஸோ 12. ஸோ அதில் வந்து எனக்கு T1 T2 கிடைச்சிருச்சு. நம்ம ஈக்குவலாக இது ரெண்டையும் ஸ்பிட் பண்ணி T1க்கு பாதி T2 பாதி கொடுக்கலாம். ஆனால் சில ப்ராக்டிக்கல் கண்டிஷன்லையோ எக்ஸாம்லையோ சார் வந்து கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது எப்படி கொஸ்டினை கொடுப்பாங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த பிளேட் 2 வந்து ட்ரில்லிங் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ ட்ரில் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, த்ரெட் வர்றதுக்கு டேப்பிங் பண்றோம். ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் 2 வருது. அப்போ டாலரன்ஸ் அதுக்கு அதிகமாக தேவைப்படுது. ஸோ அப்போ அதிகமாக தேவைப்படுதுன்னா அந்த செகண்ட் பிளேட்டுக்கு டாலரன்ஸ் வந்து அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் என்ன கொடுக்கலாம்னா, ஒரு ஐடியலா 70% கொடுக்கலாம் சொன்னாங்க. இஃப் தே மென்ஷன் 60% or 80% we can proceed with that like that. ஓகே. ஸோ அப்போ T2 வந்து 0.5/2 போட்டோம்னா 0.25 கிடைக்கும். சப்போஸ் 70% நம்ம கொடுக்குறதா இருந்துச்சுன்னா 0.5ல 0.7 எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவும் மிச்சம் உள்ள 1- போட்ட அந்த வேல்யூவையும் T1 கொடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ அப்படி கொடுக்கலாம். ஸோ ஏன் வந்து 70% கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இதுதான் ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ், ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ். ஸோ இதுக்கு ஒரு டுட்டோரியல் ஷீட் இருக்கு, அதுவும் பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க, பிளேட் ஏ ஹேஸ் 4 நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ஓகே, 4 ஓட்டு இருக்குது. அதோட சைஸ் கொடுத்துட்டாங்க 16.4 H10. பிளேட் பிக்கு வந்து ஹோல்ஸ் 16.6 கொடுத்துட்டாங்க. M16 ஹோல்ஸ் போடுறாங்களாமா. கால்குலேட் த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் பொசிஷன் ட்ரான்ஸ்லோகேட் த ஹோல்ஸ். அப்போ T1 T2 கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 16.4 - 16. அப்போ T1க்கு 0.4, T2க்கு 16.6
-16 0.6. அப்போ T1 0.4, இது T2க்கு 0.6. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ட்ரா த ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் ஆஃப் த பிளேட்ஸ், டைமென்ஷன்ஸ் தெம் கம்ப்ளீட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருந்தோம்? T1 இப்போ வந்து ரெண்டுமே பிளேட், ரெண்டுமே த்ரூ ஹோல். அப்போ என்ன ஃபாஸ்ட்னஸ் இது? எங்கேயும் பாரு தான் கொடுத்துருக்க நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ். இப்போ ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ் என்ன சொல்லியிருக்கேன்? ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ் என்ன 0.4 0.6 இருக்குதா? அதாவது என்ன படிச்சிருந்தோம்? T1 is equal to T1 plus working clearance is 0. அப்போ என்ன படிச்சிருந்தோம்? H minus F. கரெக்டா? H minus F 0.4 0.6. டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணணும்னு சொல்லிடுறேன். எப்பயுமே வந்து அது மாதிரி இந்த இடத்துல வந்து டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணியிருப்போம்னா, இப்போ இந்த பிளேட் இருக்கா, ஸோ இந்த பிளேட்டுக்கு இந்த சைடு தான் ஓட்டு இருக்கு, இந்த சைடு வந்து இது இருக்குது, அதனால இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதோட ஃப்ரண்ட், இது டாப் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ, கரெக்டாக இது எல்லாமே அலைன் ஆகிற மாதிரி போட்டிருக்கணும். அதான் குட்டு. ஓகேவா? அது மாதிரி இது இந்த மாதிரி போட்டக்கூடாது, இந்த இடத்துல இப்படி போட்டிருக்கணும். அதுதான் கரெக்டான ரெப்ரசன்டேஷன். ஓகேனா அவங்க ஆல்ரெடி தெரியாது நம்மளுக்கு, அதனால. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த டைமென்ஷன் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கொயராக போட்டால் ஃபிக்ஸ்ட் டைமென்ஷன் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த 50 25 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அந்த ரெண்டு ஹோலுக்கும் டைமென்ஷன், இதுக்கு டைமென்ஷன் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த லென்த் வந்து சும்மா போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி நான் சொல்றேன்னா, இந்த இடத்த வந்து ஒரு 3D இந்த ஏபிசி எங்கே போகிற டவுட் வரும். டேட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து போடணும். ஈஸியாக நான் வச்சுக்கணும். எப்படி வச்சுருக்கேன்னா, டாப் வியூவில் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா, அப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோயேன். எக்ஸில் ஒன்று, இந்த ஒய்யில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பாட்டம்ல ஒன்று, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போடும்போது ஏபிசின்னு போட்டுக்கோ. அதே தான் எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த எக்ஸில் ஒன்று, ஒய்யில் ஒன்று, இதில் ஒன்று. ஏபிசி இங்கே இடிஎஃப், அதுக்கப்புறம் வேறு எதாவது போட்டிருப்பாங்க, எம்எல்கேவா, இதெல்லாம் போட்டுக்கலாம். XYZ PQR இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ டேட்டம் போட்டுக்கோ, டயக்ராம் போட்டுக்கோ, ஆக்சிஸ் போட்டுக்கோ, டாட்டா லைன் போட்டுக்கோ. போட்டுட்டு செக்ஷன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும், டாட்டா லைனை போடக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து டயாமீட்டர் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 12.5 இருக்கு. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16.4 கொடுத்துருக்காங்க. நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன், தெரிஞ்சு இந்த கொடுத்தா. ஸோ எல்லாம் நானும் அசைன் பண்ணிக்கிட்டேன் தான். 16.4 ஏன் 4 இன்ட்டு போட்டிருக்கேன்? 4 ஹோல் இருக்கு, அதனால 4 இன்ட்டு 16.4 H10 கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. H10 போட்டு அப்படியே போட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து 0.4ங்கிறது எப்படி இங்கே கண்டுபிடிச்சேன் நான். 0.4 கண்டுபிடிச்ச வேல்யூ 0.4 மேக்ஸ் மாடிஃபயரு ஏபிசி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதே தான் இந்த இடத்துல வந்து எல்லாமே சேம் தான். இது வந்து ஏன் இங்கிட்டு போட்டிருக்கேன்னா, இந்த ஏக்கு வந்து ரைட் சைடில் இருக்கு, பிக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் இருக்குது, அப்படி தானே போட்டிருக்கணும். ஸோ அதனால லெஃப்ட் சைடில் போட்டு அதுக்கு டேரக்டாக கிளிக் பண்ணி டயா வந்து 0.6 போட்டிருக்கேன், 4 இன்ட்டு, அவ்வளோதான். ஸோ இது வந்து 10 மார்க் கேட்பாங்களாமா, இது வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் என்ன? இஃப் த கிளியரன்ஸ் ஹோல்ஸ் ஆன் பிளேட் பி, எல்லாரோட கவனமும் பிளேட் பிக்கு போட்டோம். Plate B are replaced with 4 numbers of the threaded holes of size 4 into என்ன 4 இருக்குது, M16 into 2. அப்போ 2னா என்ன? பிச்சு கொடுத்துருக்காங்கன்னா பிளேட் பியில் வந்து ஒரு ஹோல்ல ஒரு டேப் அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அது என்னது? ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ் கணக்கில் வந்துருச்சு. ஆனால் அவங்க பிளேட் ஏ பற்றி எதுவும் பேசலை. அப்போ பிளேட் ஏவோட இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்துக்கணும்னா இங்கேருந்து எடுத்துக்கணும். 16.4 தான் அதுக்கு. அப்போ ஒரு த்ரூ ஹோல், ஒரு ட்ரில்லிங்கு, ஒரு டேப்பிங்கு இந்த இடத்துக்கு எடுத்திருக்காங்க. அப்போ இது என்ன? ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ். அப்போ ஃபார்முலா என்ன? T1 + T2 = H - F. Hங்கிறது என்ன? 6.4. Fங்கிறது என்ன? 16. அப்போ 16.4 - 16 போட்டால் 0.4. இப்போ வந்து 0.4. T1 + T2ங்கிறது 0.4ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ ரீட் பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் வேல்யூ ஃபார் பொசிஷன் டாலரன்ஸ் கீப் த அதர் டைமென்ஷன்ஸ் அஸ் த சேம் டாலரன்ஸ் T in holes. இப்போ வந்து பீன் இருக்குல்ல, அது போடணும். போட்டுட்டு பக்கத்தில் வந்து கொஷினில், இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ப்ரொஜெக்டட் பீக்கு வந்து இவ்வளோ வேல்யூ பக்கத்தில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இதுக்கு முந்தின சம்மில் பி வந்து 18 சொல்லிட்டு. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து என்ன போடணும்னு தெரில. பட் இந்த மாதிரி போடல மோர் தென் தான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்டாக சொன்னாலும் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே மாடிஃபைடு பி, அப்புறம் டி இது, அப்புறம் M16 2 × 6H வந்து கொஸ்டின்லேயே கொடுத்தது தான். ஸோ இந்த கொடுத்துருக்காங்களா, இதுதான். ஸோ அதுலேருந்து எடுத்து நம்ம அப்படியே போட்டு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். அதே தான். இது எக்ஸில் வந்து சி, இது ஒய்யில் பி, இதில் பாட்டமில் வந்து ஏ. இதெல்லாம் போட்டு டேட்டா காமிச்சா முடிஞ்சு. இந்த அசம்ஷன், இந்த டைமென்ஷனல் அசம்ஷன்ஸ் எல்லாமே நம்ம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் என்ன? 2 parts are shown, figure 2, figure 3.
டு பி அசம்பிள்ட் டூ அதர்ஸ் யூசிங் 6 நம்பர்ஸ் ஆஃப் M12. 6 ஓட்ட இருக்கு, அப்போ 6 போல்ட் வேணும். கால்குலேட் த பொசிஷன் டாலரன்ஸ் T1 T2 கன்சிடர் ஒர்க்கிங் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ 0.01 mm சொல்லிட்டு ஒர்க்கிங் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க்கிங் கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இது வந்து ஃபிக்ஸ்டா ஃப்ளோட்டிங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்கே எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அப்போ டயக்ராம் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன த்ரூ ஹோல், இங்கே வந்து ஹோல் அடிச்சு இது டேப் அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து கண்டிப்பான முறையில் ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ். இப்போ ஃபார்முலா என்ன, T1 + T2 + ஒர்க்கிங் கிளியரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு H - F. ஹச்சுங்கிறது என்ன, த்ரூ ஹோலோட மேக்ஸ் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன்ல உள்ள டயா 12.4. இப்போ 12.4 மைனஸ் இங்க என்ன இருக்கு 12. அப்ப டாலரன்ஸ் என்ன வருது, T1 + T2 இஸ் ஈக்குவல் டு 0.4 வந்துருச்சா. அவ்வளவுதான் 0.4. வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா இன்ஃபர்மேஷனு, இதுக்கு வந்து அதிகமா கூட அப்படி இப்படின்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அதனால என்ன பண்ணிருக்கேன் நான், ஒர்க்கிங் கிளியரன்ஸ் வந்து 0.4 ஒர்க்கிங் கிளியரன்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க கரெக்டா 0.01 சொல்லிட்டு. அதனால இங்க பிளஸ் இங்க வரும்போது மைனஸ் ஆயிடுச்சு, இங்க போட்டேன். அதுக்கப்புறம் டிவைட் பை 2 பண்ணி ஒவ்வொருக்கும் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். 70% கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ், ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ். டுட்டோரியல் எல்லாம் முடிஞ்சு. இப்போ அடுத்து காம்பவுண்ட் அசம்பிளிக்கு போகலாம். காம்பவுண்ட் அசம்பிளினா என்னன்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, கவுண்டர் போர்னா அடிக்கிறோம்ல, அப்போ வந்து இது வந்து கரெக்டாக வந்து ஹோல் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இது போரிங்காக ட்ரில்லிங் இது ட்ரில் பண்ணிட்டு போர் பண்ணுவாங்க எனக்கு. ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு ஹோலு, இந்த பாஸ் ஷேப்ல ஒரு ஹோலு, இது ஒரு ஹோல் த்ரூ ஹோல் கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் டயா 0.3 டயா 10.2 கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்னன்னா எல்லாம் கொடுத்த பிறகு இதுல உள்ள சொருகக்கூடிய பின்னோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. 20H6 10H6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு டாப் வியூ கொடுத்துருக்காங்க, இதுக்கும் டாப் வியூ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல காம்பவுண்ட் அசம்பிளியில் என்ன கேட்பாங்கன்னா, அதே தான் ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ் ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ்ல பார்த்த மாதிரி தான். இந்த T1 இந்த T2 கண்டுபிடிங்க. அதாவது இந்த பின்னுக்கான டாலரன்ஸ், இந்த ஹோலுக்கான டாலரன்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அது கண்டுபிடிக்க தான் வந்து ஃபார்முலா வந்து என்னன்னா, T1 + T2 is equal to H1 + H2. அங்க என்ன ஃபார்முலா படிச்சோம் நம்ம, T1 இது இந்த இடத்துல படிச்சோம்ல, T1 + T2 is equal to ஓகே, T1 + T2 ஒரே நிமிஷம் இங்கே தான் படிச்சிருக்கோம் நம்ம. இது வந்து ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ் படிச்சோம். T1 + T2 is equal to ஒர்க்கிங் கிளியரன்ஸ் H அப்படின்னு படிச்சோம்ல. இந்த அந்த இடத்துல ஃபிக்ஸ்டு ஃபாஸ்ட்னஸ் ஃப்ளோட்டிங் ஃபாஸ்ட்னஸ் என்ன கதைனா, டாலரன்ஸ் 2 இருந்துச்சு கரெக்டா. அதனால T1 T2 போட்டிருந்தோம். ஆனா இங்க நம்ம கண்டிஷன்ல 2 ஓட்டை 2 ஷாஃப்ட் வந்துருச்சு. அதனால வந்து என்ன H1 H2 F1 F2 அவ்வளவுதான் ஃபார்முலா மாறும். இஃப் they give the working clearance it should be added here. அவ்வளவுதான். பிளஸ் ஒர்க்கிங் கிளியரன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ T1 T2 தான் கண்டுபிடிக்க போறோம். H1ஓட வேல்யூ என்ன, அது மாதிரி இந்த காம்பவுண்ட் அசம்பிளி என்ன வந்து, காம்பவுண்ட் அசம்பிளில வந்து என்ன முக்கியமான இது இருக்குன்னா, இதோட ஆக்சிஸும் இந்த பான் இருக்குல்ல அதோட ஆக்சிஸும் இந்த ஹோல் அட் பண்ணிக்கோம்ல இதோட ஆக்சிஸும் கோ ஆக்சிலா இருக்கணும். அதான் நான் இங்க வந்து இது A1 இது A2 போட்டிருக்கேன். ரெண்டோட ஆக்சிஸ் கண்டிப்பா கோ ஆக்சிலா இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கும். இது ரெண்டும் கோ ஆக்சிலா இருந்தாதான் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒட்டுக்கா போய் உள்ள போய் அட்டாச் ஆகும்போது கரெக்டாகவே ஃபிட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி மோஷன்ஸ்ல மைக்ரோ லெவல்ல இந்த மாதிரி வந்து மோஷன்ஸ் வந்து இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் டாலரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது இதுக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இஃப் இட் இஸ் இண்டஸ்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ T1 T2 ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஆடிட்டே இருக்கும். வேண்டாம், இன்னும் டாலரன்ஸை கம்மி பண்ணணும். கம்மி பண்ணா என்ன பண்ணணும், இப்போ H1 H2 வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதான் வந்து நான் 1 எடுத்துக்கிறேன் 2 எடுத்துக்கிறேன். ஸோ 1 என்ன, ஹச்சுக்கு மினிமம் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் இதான 20.3 10 அப்படி சொன்ன கண்டிஷன் தான் 10.2 F1 வந்து 20 10 ஆட் பண்ணி
சப்ராக்ட் பண்ணா இந்த மாதிரி வந்துருச்சு. ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ வந்து T1 பண்ற T1னா என்ன, இந்த மொத்தமா கவுண்டர் போர் அடிக்க மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு அதிகமா கொடுத்துக்கோங்க. இதை டேர்னிங் பண்றதுக்கு வந்து அதிகமா இது எடுக்குது, அப்போ வந்து டாலரன்ஸுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா T2க்கு அதிகமாக கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். காம்பவுண்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா இந்த கண்டிஷனை போட்டால் ஆன்சரு. அவ்வளோதான். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கன்வெர்ட் இட் இன்டு ட்ரூ பொசிஷன் டாலரன்சிங். ஜீரோ ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நான் சொன்னேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆகணும் தான், இந்த டேர்ம் ஜீரோ ஆகணும். அது என்ன டேர்ம்? டாலரன்ஸ். வித் எல்லாமே அதே தான். இந்த டாலரன்ஸ் டேர்ம் வந்து ஜீரோ ஆகணும். அப்போ இந்த டூங்கிறது இது 2 ஹோல் இருக்குங்கிறத காமிக்குது. டயா 0.52. இப்போ 0.52லேருந்து 0.54 இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதை வந்து நம்ம பைலேட்டரலாக மாதிரி இருக்குது. 0.53 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.1 வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து 0. இந்த இடத்துல நான் 0 வரணும். ஓகேவா? இப்போ நான் 0 போட்டேன்னா இந்த இடம் எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. எப்படி மாறும்னா இந்த இடம் 0. இது வந்து நான் வந்து 0.5 வச்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு ஒஸ்ட் கேஸ் கண்டிஷனில் வந்து 0. இப்போ எனக்கு இந்த நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, இதோட அப்பர் லிமிட் என்ன 0.5 போயிருக்கு, 0.54. லோயர் லிமிட் என்ன 0.52. ஹோலுக்கு லோயர் லிமிட் தான் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன். இப்போ 0.52. அப்போ எனக்கு ஒஸ்ட் கேஸ் கண்டிஷனில் வந்து எனக்கு 0.52ல இந்த 0.2 ஆக்சுவலி இங்கே வந்து நான் டயா போட்டு 0.2 போட்டிருக்கேன். அது வந்து என்ன அர்த்தம்னா 0.2. ஸோ அப்போ 0.52ல 0.2 கழிச்சோம்னா 0.5 வருமா? இப்போ இங்கே ஒஸ்ட் கேஸ் கண்டிஷனான எம்எம்சியில் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷனான எம்எம்சி, அதாவது லோயர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட்ல 0.5 வந்துச்சுன்னா இங்கே 0 ஆகுமா? ஸோ அதுக்கு பிரகாரம் எழுதியிருக்கிறேன். 0.5 + 0 அப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் லிமிட் 0.04 அப்படி எழுதியிருக்கேன். இப்போ இங்கே 0.5னா 0, இவரோட 0.52 இருந்துச்சுன்னா டாலரன்ஸ் 0.2. அவ்வளோதான். 0 கொண்டு வரணும், அதை வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்த்து போடுறதான் 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்சிங். மித் எல்லாமே அப்படிங்க சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதான் வந்து இது ஒரு சம் சொன்னேன். அங்கே பார்த்தோம்னா 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ்க்கு வந்து சம் இது. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் கண்டிஷன். விர்ச்சுவல் கண்டிஷன்னாலும் ஃபங்க்ஷனல் கேஜுக்கு நம்ம அவுட்புட்டாக கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா, ரெண்டுமே சேம் தான். இந்த விர்ச்சுவல் கண்டிஷன் வந்து எப்போ யூஸ் ஆகுது, ஈவன் தோ இஃப் யூ சேஞ்ச் இன்டு ட்ரூ. இன்னொன்று என்னன்னா வந்து நம்ம 0 ட்ரூ பொசிஷன் டாலரன்ஸ்க்கு மாற்றினாலும் இந்த ஹோலுக்கு கொடுக்கக்கூடிய டாலரன்ஸ் என்னைக்குமே மாறாது. நம்ம இதுக்குள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கவே தவிர எந்த ஒரு நம்பரையும் மாற்றினது கிடையாது. அதான் இதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, விர்ச்சுவல் கண்டிஷன்னாலும் ஃபங்க்ஷனல் கேஜ் கண்டிஷன் இருக்குல்ல, ஃபங்க்ஷனல் கேஜுக்கு டயாமீட்டர் கண்டுபிடிக்கும்ல, ரெண்டுமே சேம்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சம் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்குது. ஸோ சைடு வியூல ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு 0.5 இருக்குது. ஓகே. இப்போ நான் இங்கே 0 கொண்டு வரணும் என்ன பண்ணுவேன்? இப்போ இது 15னா என்ன? 15ஓட 15 மைனஸ் 0.3 எவ்வளோ வருது? ஏன்னா அதான் எனக்கு ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன், அதான் எம்எம்சி, அதான் எல்எஸ்ஹெச். கரெக்டாக அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ 15 அப்போ 14. எவ்வளவு 7ஆ? கரெக்டு. இப்போ இதுதான் என்னுடைய ஒஸ்ட் கேஸ் கண்டிஷனு. இங்கே எனக்கு 0 வரணும். இங்கே 0 வரணும்னா இந்த நம்ம மாதிரி பார்த்துருக்கோம், இங்கே 0 வரணும்னா போனஸ் டாலரன்ஸ் வந்து இங்கே இந்த டேர்ம் எவ்வளோ வரணும்? -0.5. அப்போ இதில் 0.5 வரணும். கரெக்டா? அப்போ இதில் 0.5னா எவ்வளவு ஆன்சரு? 14.2. அதான் என்னுடைய ஃபங்க்ஷனல் கேஜோட ஆன்சரு. அதான் விர்ச்சுவல் கண்டிஷன். ஆக்சுவலி இங்கே 14.2 போட்டுக்கணும். நான் வந்து கிளாஸுக்கு தப்பாக எழுதிருக்கேன். 14.2 தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ 14.2 இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3Dல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஹோலு, இங்கே ஒரு ஹோலு. ஸோ இது வந்து இந்த டேர்ம் வந்து ப்ரொடியூட் ஆயிருக்கும். இந்த எல் மாதிரி இருக்குல்ல, அது ப்ரொடியூட் ஆயிருக்கும். அந்த மாதிரி சார் வந்து பிபியில் காமிச்சாங்க. ஸோ 0.2. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி 0 பண்ண கேட்டாங்கன்னா இதோட ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன் ஆன எம்எம்சி, ஹோலுக்கு எம்எம்சி ஷாஃப்ட் கண்டிஷன் மாறும். ஸோ ஹோலுக்கு எம்எம்சி எடுத்துட்டு, ஏன்னா அதான் ஒஸ்ட் கேஸ் கண்டிஷன், லோவர் ஸ்பெசிஃபிகேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதான் 14.7. இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே மைனஸ் பண்ணி விடு. அதான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனல் கேஜோட கண்டிஷன். ஃபங்க்ஷனல் கேஜ் கண்டிஷன் தான் விர்ச்சுவல் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சேம். விர்ச்சுவல் கண்டிஷன் வந்து ஏன் 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஹோல். ஓகே. அதுக்கப்புறம் இது இப்போ பார்க்க, இது வரைக்கும் பார்த்ததுக்கு டவுட் இருக்காடா? ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க இல்லடா. ஓகே.
ரீடைமென்ஷன் டு சூட் ஃபார் மேனுஃபேக்சரிங்னா மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஈஸியா வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் மாற்ற போறோம். ஓகேவா? அது நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இதுவும் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்போ இது ஒரு பார்ட் டயக்ராம். ஸோ இப்போ வந்து இது சைடு வியூ வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயா 60, இதோட டயா வந்து இது மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ண மாட்டோம், இந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து இது வரைக்கும் 60, இதுல இருந்து இது வரைக்கும் 15, இது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. இது பைலேட்டரலா இருக்கு. ஸோ இதுவும் வந்து மாத்த கத்துக்கோங்க. ஏன்னா வந்து கொஸ்டின்ல வந்து எப்படி வேணா கொஸ்டின்ல கொடுக்கலாம், பைலேட்டரலா கொடுக்கலாம், யூனிலேட்டரலா கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே மாற்ற தெரிய கத்துக்கணும். அது எப்படி பண்ண தெரியுங்களா? அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி மீன் எடுப்போம். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கு உள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் போட்டு டாலரன்ஸ் போட்டுருவோம். ஓகே, ஆல்ரெடி CO1 CO2 படிச்சது தான். இப்ப எதுக்குன்னா டாலரன்ஸ் இருக்கு இந்த லீனியர் டைமென்ஷன்ல, எதுக்கான டாலரன்ஸ் இருக்கு, எதுக்கு டாலரன்ஸ் இல்ல அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப பார்க்கும்போது 60க்கு டாலரன்ஸ் இல்ல, விட்டுரு. ஏன்னா இதுக்கு இருக்குது 0.15, இதுக்கு 0.075 டாலரன்ஸ் இருக்குது. அப்ப எதுக்குன்னா டாலரன்ஸ் இருக்குதோ அதன் பெயர் கிரிட்டிக்கல் டைமென்ஷன் சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ். ஸோ இது புரிஞ்சிருச்சுல்ல. அதுக்கப்புறம் இது எங்கன்னா ஸ்டெப், எங்கன்னா டயாமீட்டர் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுதோ அதை வந்து பிளேன், டேட்டம் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாம் போட்டுக்கணும். அப்போ இனிஷியலா இருக்கிறனால நான் வந்து இது வந்து 1 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஸ்டெப் ஆகுதுல, அதனால 2 போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து மெட்டீரியல் இல்லை, அதனால 3 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியில வந்து 4. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னோட கன்வீனியன்ட்காக இதை வந்து C + R - C, A + R - small a, B + R - small b அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. டேட்டம் பிளேன், நம்பர் ஆஃப் கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் அப்படின்ட்டு போட்டுட்டு மொத்த பிளேன் இருக்கு 1 2 3 4 இருக்குது, 4 போட்டாச்சு. இப்போ இந்த 1ங்கிறத டச் பண்ணிட்டு இங்க எத்தனை கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இருக்குது? கிரிட்டிக்கல் டைமென்ஷன் என்னன்னு சொன்னேன், எதுக்கு டாலரன்ஸ் இருக்குதோ அதான் கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ். அப்ப இங்க வந்து 60க்கு டாலரன்ஸ் இல்லை. அப்ப இந்த பிளேனை டச் பண்ணிட்டு எந்த ஒரு கிரிட்டிக்கல் டைமென்ஷனும் இல்லை, அதனால 0. அதுக்கப்புறம் 2 வந்து இதான். அப்ப 2வை டச் பண்ணிட்டு இது ஒன்னே தான் இருக்குது, அதனால 1. அப்புறம் 3, இந்த 3ங்கிற பிளேனை டச் பண்ணிட்டு B + R - B இருக்கு, A + R - A இருக்கு, which is 35.15 + R - 0.15 இருக்குது, 14.925 + R - 0.075 இருக்குது, அதனால அது 2. ஓகே. அண்ட் இந்த இதுல பார்த்தோம்னா 4 டச் பண்ணிட்டு A + R - A மட்டும் தான் இருக்குது, C + R - C இல்ல. ஏன்னா இங்க 60 வந்து கிரிட்டிக்கல் டைமென்ஷனே கிடையாது, அப்போ 1 தான் இருக்குது, அதனால 1. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து டேட்டம்லேயே 3 வகையான டேட்டம்ஸ் இருக்குதாமா. ஃபங்க்ஷனல் டேட்டம், அசம்பிளி டேட்டம், மேனுஃபேக்சரிங் டேட்டம். இந்த ஃபங்க்ஷனல் டேட்டம் எப்படி சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரிட்டிக்கல் டைமென்ஷன் எதுக்கு அதிகமாக இருக்கிறதோ அதுதான் ஃபங்க்ஷனல் டேட்டம். இப்போ 2 தானே அதிகமாக இருக்குது, அப்போ அதோட டேட்டம் என்ன? 3 அப்போ 3 தான் நம்மளுடைய ஃபங்க்ஷனல் டேட்டம். ஓகே. அப்புறம் மேனுஃபேக்சரிங் டேட்டம். மேனுஃபேக்சரிங் டேட்டம்னா என்ன? நம்ம டாலரன்ஸ் ஷீட்னா பார்க்கும்போது டேட்டம் வச்சிருப்போம். ஸோ எங்கேருந்து நம்ம வந்து மிஷினிங் பண்ண போகிறோம், எங்கேருந்து டேர்னிங் கிரைண்டிங்னு பண்ண போகிறோம், அதான் வந்து மேனுஃபேக்சரிங். அதை நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து பண்ணலாம், இது 1 பண்ணலாம், 4 பண்ணலாம். நான் 4 சார் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சரிங் டேட்டம் சூஸ் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷனல் டேட்டம் சூஸ் பண்ணிட்டோம். அசல் டேட்டம் மோஸ்ட்லி எந்த பாதர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த எழுதிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன கண்டிஷன்னா, மேனுஃபேக்சரிங் டேட்டாவை ஃபங்க்ஷனல் டேட்டாவை மாற்றணும். ஃபங்க்ஷனல் டேட்டாவை சாரி வைஸ்வசாவான்னு தெரியல, ஆனால் ஃபங்க்ஷன் டேட்டாவை மேனுஃபேக்சரிங் டேட்டாவை மாற்றணும்னா நமக்கு இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதா? அதாவது ஃபங்க்ஷனல் டேட்டாவை மேனுஃபேக்சரிங் டேட்டாவை மாற்றணும்னா இதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அப்போ இன்னொரு அடுத்த கோர் கான்செப்ட். இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன? யாரோ வராங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷனல் டேட்டாவை மேனுஃபேக்சரிங்காக மாற்ற போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனல் டேட்டா மேனுஃபேக்சரிங் அப்போ வந்து இது இப்போ வந்து 3 தான் ஃபங்க்ஷனல் டேட்டம். இப்போ வந்து இப்போ 4 தான். இப்போ என்ன பண்ண போகிறேன், 4 தான் வந்து நான் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபங்க்ஷனல் டேட்டா மாற்ற போகிறேன். அப்போ இந்த 2ங்கிறது இங்கே வந்துடணும். அப்போ வந்து என்ன ஆகணும், கிரிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் வந்து 4 தான் அதிகமாகணும். கரெக்டாக? அதான் கான்செப்ட். ஸோ 4 அதிகமாகணும்னா நான் இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் பண்ணால் ஈஸியாக கிடச்சிருமா? ஸோ AA 1, D + R - Dங்கிறது 2. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி மாத்தினா நான் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு ஈஸியாக வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இப்போ யோசிச்சு பாரு, நம்ம இதை டர்ன் பண்ணுறோம்னா இதோட டயாமீட்டர் இதோடலேருந்து தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் இந்த இதை வந்து எடுத்துடலாம். அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் எடுத்துடலாம். ஈஸியாக முடிஞ்சுல.
ஆனா இதை வச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த லென்த் இருக்கு, ஆனா இதுக்கு இருக்கு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து எடுக்க இதுதான் ஒரு டேட்டம் வச்சிட்டோம்னா இதுல இருந்து இவ்வளவுப்பா, இதுல இருந்து இவ்வளவுன்னு சொல்லி டக்கு டக்குனு வந்து லேமன் எடுத்து விட்டுருவாரு. ஆனா நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தோம்னா நீங்க யோசிக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்தமா வந்துருக்கும்ல. மேபி இதுல ஒரு டாலரன்ஸ் கொடுத்துருக்கோம், இதுல ஒரு டாலரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதோட மேபி எனக்கு எனக்கு அப்படி தோணுச்சு. அதான் கரெக்டான எக்ஸ்பிரஷன் தெரியல, பட் நான் புரிஞ்சுக்கிறேன். மேபி தப்பா கொடுக்கலாம். ஆனா வந்து இப்படிதான் புரிஞ்சிருக்கேன் நான். இது மேபி மிஸ்டேக் வந்திருக்கலாம். ஸோ இந்த டேட்டா வச்சிட்டோம்னா இதுல இருந்து இது வரைக்கும் இவ்வளவு, இதுல இருந்து இது வரைக்கும் இவ்வளவு, 3 to 2 வரைக்கும் இவ்வளவு அப்படிங்கிறது கொடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து டி பிளஸ் மைனஸ் டிங்கிறது புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் வந்து ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த லூப் டாலரன்ஸ் should be less than or equal to tolerance of the deleted dimension. சம் ஆஃப் த லூப் டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த லூப் இந்த 2 இருந்து 4 லூப் டாலரன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து என்னென்ன இருக்கு, ஸ்மால் ஏ, இது ஸ்மால் ஏனா கேபிட்டல் இங்க வராது. இப்போதே டாலரன்ஸ் இருக்கு. அப்ப டாலரன்ஸ் மட்டும் தான் வரும். ஏ இங்க டி should be less than tolerance of the deleted dimensions. deleted dimension என்ன, இங்க என்ன இருந்துச்சு, b இருந்துச்சு. ஆனா இங்க b தூக்கிட்டோமா, அப்ப b தான் deleted dimension. அப்ப இங்க a என்ன, a இங்க இருக்குது. அப்ப a 0.075. இப்ப d வந்து நமக்கு தெரியாது. இப்ப d அப்படியே போட்டுக்கோ. b வந்து நமக்கு தெரியும் 0.15. அப்ப இந்த d இங்கே வச்சுக்கோ. இந்த வேல்யூ எனக்கு கொண்டு போ, அவ்வளவுதான். 0.15 0.075 போச்சுன்னா 0.075 வந்துடும். ஸோ அப்போ வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு தானே இருக்கு. அப்ப ஈக்குவல் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நியூ டைமென்ஷன் வந்து கேபிட்டல் டி பிளஸ் நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம்ல CO1 10 மார்க்ல. ஸோ அதே மாதிரி தான். இப்போ வந்து நமக்கு வந்து டினா என்ன, ஏவையும் பிஏவையும் ஆட் பண்ணா முடிஞ்சு. அப்ப ஏவையும் பிவையும் ஆட் பண்ணா எவ்வளவு இருக்குது, ஏ வந்து என்ன 14.925 35.15. அது ரெண்டையும் ஆட் பண்ணா 50யா வருது. ஆமா 50 தான் வருது. ஓகே 50 வருதா. ஸோ அதை வச்சு நான் வந்து போட்ட பிறகு 50 + or - 0.075 போட்டுட்டா இப்போ வந்து எனக்கு என்ன டி கிடைச்சிருச்சு. அப்போ என்ன ஆச்சு, என்னோட 4 தான் ஃபங்க்ஷனல் டேட்டம், 3 தான் மேனுஃபேக்சரிங் டேட்டம் அப்படின்னு ஆகி போச்சு. ஓகேவா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இது எழுதிட்டு நம்ம இந்த டைமென்ஷன் சும்மா கொடுத்துருக்கோம். இப்போ மிஷினிங் பண்றவங்க கையில போகும்போது எப்படி போகணும்னா இதே தான். 14 பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 60. இதோட வந்து ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துதான், அப்படியே பார்த்து தான் முடிஞ்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டோம், மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துட்டோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து CO5ல வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் இது இருந்துச்சு. அது வந்து எது படிக்கணும்னு தெரியல எனக்கு. நான் இது வந்து பார்த்தேன், இது அவ்வளோ கரெக்டாக புரியல. அது இல்லாமல் ஷார்ட்டை வந்து கேட்டுட்டு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஆக்சுவலி இப்போ என்னன்னா நமக்கு வந்து CO4ல டாலரன்ஸ் ஷீட் வந்து CO4 CO5 தெரியல. டேட்டா கோர்ஸ் பிளான் பார்த்தா தெரியும். ஸோ அப்போ இதோட வந்து CO4 முடிஞ்சு. டாலரன்ஸ் ஷீட் வந்து தனியாக பார்த்துக்கலாம். ஓகேவா. டாலரன்ஸ் ஷாட் வந்து CO5 அப்போ CO4 முடிஞ்சிடும். அவ்வளோதான்டா. ஏன்னா கேஸ்டிங் ப்ராசஸ் டாலரன்ஸ் ஷாட் தனியாக பார்த்துக்கலாம். ஓகே CO4 கத்தம். ஸ்டாப் பண்ணிருங்கடா.